குருக்ஷேத்திர போருக்கு முன்பு, ராஜ்யங்கள் எரிவதற்கு முன்பு ஒரு பெண்ணின் மனவேதனை சாபமாக மாறியது. பீஷ்மரையே உலுக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்த சாபம். இது அவளுடைய கதை. ராஜ்யம் மகிழ்ச்சியடைந்தது, ஆனால் ஒரு இதயம் பயத்தில் நடுங்கியது. சால்வா, ரொம்ப தாமதமாவதற்கு முன்னாடி நான் உன்னை தொடர்பு கொள்ள வேண்டும். நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க போல. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அம்பா தைரியத்தை வரவழைத்துக் கொள்கிறாள். நான் சால்வ மன்னரை காதலிக்கிறேன். நான் விசித்திர வீரியரை மணக்க முடியாது. நீங்கள் மரியாதையுடன் சால்வாவுக்கு அழைத்துச் செல்லப்படுவீர்கள். உங்கள் காதல் மறுக்கப்படாது. பீஷ்மர் அவளுடைய வலியை தீர்த்து விட்டதாக நம்பினார். அவர் ஒருபோதும் மூட முடியாத ஒரு கதவை திறந்தார் என்பது அவருக்கு தெரியாது. நீங்க கேட்ட மாதிரியே நான் திரும்பி வந்துட்டேன். நீ பீஷ்மருடன் போய்விட்டாய். அவன் என்னை தோற்கடித்தான், அவமானப்படுத்தினான். நான் இப்போது உன்னை ஏற்றுக்கொண்டால் உலகம் என்னை பார்த்து சிரிக்கும். அவளுடைய காதல், அவளுடைய கண்ணியம் இரண்டும் ஒரே நொடியில் நொறுங்கின. அவன் என்னை நிராகரித்தான். உன்னால்தான். பீஷ்மா, நீ என் வாழ்க்கையை அழித்து விட்டாய். நான் கடமைக்காகத்தான் செயல்பட்டேன். இதை எப்படி சரி செய்ய முடியும்னு சொல். என்னை மணந்து கொள். அதுதான் என் கௌரவத்தை மீட்டெடுக்கும். அம்பா, என்னால் முடியாது. என் சபதம் மீற முடியாதது. அந்த நொடியில் அவளுடைய துக்கம் ஆத்திரமாக மாறியது. உலகம் எனக்கு நீதி வழங்கவில்லை. நான் அதற்காக போராடுவேன். அவள் எங்கே போகிறாள் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவள் இதயத்திற்கு காற்று எவ்வளவு தேவையோ அதே அளவுக்கு பழிவாங்கலும் தேவைப்பட்டது. அவள் ஒவ்வொரு முனிவரையும், ஒவ்வொரு போர் வீரனையும், ஒவ்வொரு மன்னனையும், பீஷ்மரை யாரால் வெல்ல முடியும் என்று கேட்டாள். ஒருவரே இருக்கிறாரு. ஒரு ஆசிரியர், ஒரு போர் வீரன், ஒரு போர்க்கடவுள். அவருடைய பெயரை சொல்லுங்கள். பரசுராமன். இவ்வாறு பீஷ்மரின் வலிமைக்கே சவால் விடும் ஒரு புயல் தொடங்கியது.